கிறிஸ்து இயேசுவில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலே அன்போடு கூட நான் வருக வரவேற்கின்றேன். புதிய ஒரு வாரத்தின் பகலை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. இந்த கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வாரத்திலே அவருடைய கிருபையினால் நாம் வழிநடத்த இருக்கிறார். அதனால தேவ சமூகத்திலே நாம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரவு முழுதும் நல்ல அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுத்தீர். இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு எழுந்திருக்க உதவி செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று சிறு கூட்டமாய் நாங்கள் உம்மை துதித்து பாட இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கண்கள் உத்தம இருதயத்தோடு என்னை நோக்கி பார்க்கும் என்னுடைய பிள்ளைகள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. நிச்சயமாய் இயேசு என்னும் பரிசுத்த நாமம் எங்களுக்கு போதுமானது, எங்களுக்கு பிரியமானது. உம்மை துதித்து பாடி மகிழ்வது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். அதனால ஆண்டவரே, அதை உற்சாகமாக செய்ய கர்த்தர் பலன் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 31வது பாடலை பாடுவோமா? சாங் நம்பர் 31. தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கூடி பாடி நாம் தந்தானை துதிப்போமே என்ற பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்தமான விள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கானந்த நந்தமான விள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே ஐயனேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயனேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சொன்ன மாறி பொற்பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் மாறி சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை மோற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தூரம் தெரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தெரிந்த சியோனே
ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினது என்று தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காதவும் மணவாளன் இயேசு தம்மை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் மங்காதவும் மணவாளன் இயேசு தம்மை வாழ்த்தி ஏந்தி வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணித்திடும் தந்தானை துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அருமையான பாட்டு இல்லையா? ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று அந்த நாட்களிலே கர்த்தருடைய தாசர்கள் எழுதி வைத்த ஒரு அருமையான பாட்டு. 9வது பாடலை பாடுவோம். ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். எங்களுடைய சபையிலும் ரொம்ப எல்லாரும் விரும்பி பாடுகிற பாடல். அந்த டிவைன் சர்வீஸ்ல இதை பாடும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாடுவோமா? 9வது பாடல். பக்தரே அண்ணாந்து பாரும் இயேசு வெற்றி வேந்தராய் வானில் தோன்ற மாந்தர் யாரும் சேவிப்பாரை தாழ்மையாய் வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே. தேவதூதர் மோடி சூட்ட ராஜரீகம் செய்கிறார். யாவரும் ஜெய கீதம் பாட ஏறித்தாரியாகிறார். வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே. தீயரும் சக்கந்தமாக மூடி சுடி வாழ்த்தினார். தூய தூதர் கூட்டமாக சேவித்தார வாரிப்பார். வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே. ஆறும் ராஜ அபிஷேகம் 6 வாரம் கேளுமே. இயேசுவின் சர்வாதிகாரம் பூமி எங்கும் கூறுமே. வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்க ராஜராஜரே. ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பாடல பாடும் பொழுது ஆண்டவர் அவர் பரலோகத்துல எப்படி அவர் முடிசூட்டப்பட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆறும் ராஜ அபிஷேகம் 6 வாரம் கேளுமே. ஆண்டவர் பரலோகமே அங்க உண்மையிலே அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? 6 வாரம் அந்த தூதர்களுடைய சத்தம், பரிசுத்தவான்களுடைய சத்தம், கொடான கோடி தூதர்கள் நம்ம சபையில ஒரு 20 பேருக்குள்ள இருக்கிற அந்த கொயர் பாடும் பொழுது எவ்வளவு ஒரு இனிமையா இருக்குது, எவ்வளவு ஒரு சத்தம். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒரு 300-400 பேர் பாடணும் அப்படின்னா அது எவ்வளவு சத்தம், என்ன அருமையான துணி கேக்குது அப்படின்னா யோசித்து பாருங்க பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. கொடான கொடி தூதர்களால் நிறைந்திருக்கும் அந்த பரலோகம்.
அவங்களோட சேர்ந்து நாமளும் பாட போறோம் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். என்ன ஒரு அருமையானது. சில நேரம்லாம் கல்லூரியில படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பைசர் காலேஜ்ல அந்த நடுவுல போய் உட்கார்ந்துக்குவேன். அங்க பலவிதமான தேசத்திலிருந்து அந்த மக்கள் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இதுல குறிப்பா நம்ம பின்பக்கம் பால்கனிலலாம் அந்த ஆப்பிரிக்கன் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க ஒண்ணும் வேண்டாம். அந்த சத்தத்த கேட்டாலே போதும். அவ்வளவு இனிமையா இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கும்போது, அந்த சர்ச்சே ஒரு கொயர் மாரி இருக்கும். கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அதனால பாடல் என்பது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடும் பொழுது, அது எல்லா குரல்களும் ஒன்றாக இணையும் பொழுது, மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரும். அதனால இன்னும் ஒரு பாடலை ஆண்டவருக்காக நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 11வது பாடல், போற்றுவேன் இயேசு அன்பை என்னை முன் நேசித்தாரே என்ற பாடலை பாடுவோமா? சாங் நம்பர் 11 11வது பாடல். போற்றுவேன் இயேசு அன்பை என்னை மோன் நேசித்தாரே விண்லோகம் விட்டு அவர் கல்வாரியில் மரித்தார். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். நான் கண்ணீர் விடும் முன்னே எனக்காய் கண்ணீர் விட்டார். நான் ஜெபம் செய்யும் முன்னே துயரமாய் ஜெபித்தார். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். என் பாவ கரை போக்கி தூய்மையாய் ஆக்கி நீரே தெய்வீக அன்பின் ஆழம் யாரளவிடக்கூடும். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். நான் தீமை செய்த போது நீர் அன்பு காண்பித்தீரே என்னுள்ளம் உமக்கு தான் அன்பை உருவாக்குமே. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். அருமையான இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் அன்புடன் நான் வருக என வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தமான உடைய வார்த்தைகளை படிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பலவீன பாண்டங்கள், கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு நீர் வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அது எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிய வேண்டும், அது கிரியை செய்ய வேண்டும் என்பதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலே நம்ம எல்லாரையும் எழும்பி நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து நம்மை தட்டி எழுப்பின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையும் நமக்கு பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு தரும். இந்த காலை நேரத்திலும் ஒரு சில காரியங்களை நாம் படிப்பதற்கு முன்பாக, தனிமை என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அதை எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தனிமை என்பது இந்த உலகத்திலே
ஆண்டவர் எல்லாரையும் கூடி சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்தினார், சபைகளை ஏற்படுத்தினார், உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தினார். இந்த உறவுகள் எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று. அதனால தனிமை என்பது அது ஒரு ம நல்ல ஒரு காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. தனிமையை இந்த உலகத்திலே அநேகர் விரும்புவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? அந்த தனிமையாக இருக்கக்கூடிய நபரிடத்திலே நீங்க போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க. அவங்க அநேக பிரச்சனைகளை கடந்து, துன்பங்களை கடந்து, போதும் இந்த உலகம். இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து அன்புகளும், அனைத்து காரியங்களும் எதுவுமே நிலையானது அல்ல. எல்லாமே ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க தான் தனிமையை என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. அப்ப ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்க கூடும். அதனாலதான் அவங்க தனிமையை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்திருக்க கூடும். நம்முடைய அ அ ஒரு ஒரு நண்பன் ஒருவன் உண்டு. அவன் அடிக்கடி சொல்லுவான். என்ன அப்படின்னா, ஒரு வேலை நிமித்தமாய் வெளியூருக்கு சென்றிருக்கும் பொழுது, அவனுடைய அ அந்த தனிமை அவனை எந்த அளவுக்கு வாட்டியது என்று அவன் சொல்வான். ஏன் அப்படின்னா, குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு, ஒரு வேலை நிமித்தமாய் ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுது, அது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அநேகர் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஒரு சகோதரி கூட அன்னைக்கு தொலைபேசியின் மூலமாய் கூப்பிட்டு ரொம்ப அழுதாங்க. நான் தனியா இருக்கிறேன் பாஸ்டர். இங்கேயும் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன செய்யன்னு தெரியல. பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு வேலை நிமித்தமாய் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி ரொம்ப அழுதாங்க. இப்படி இந்த இந்த தனிமை என்பது இந்த உலகத்தில யாரும் விரும்ப அ அ கூடாத ஒன்று என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு தனிமையான ஒரு நபரை சந்தித்தார். அந்த நபருடைய பெயர் இங்கு சரியாக இல்லை. அந்த பெயர் இல்லை. ஆனாலும் அந்த தேசத்தின் பெயரை வைத்து இந்த சம்பவம் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஏன் அப்படின்னா, அங்க கொஞ்சம் பரிசேயர்கள் கொஞ்சம் ஆண்டவரிடத்துல ஏதாவது சில பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று காத்ததுனாலே, அவருக்கு அங்க போய் டைம வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு விலகி தன்னுடைய காரியங்கள முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பார். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சமாரியா பட்டணம் வழியா போறார். ஏன்னா, அவருக்கு பல வழிகள் இருக்குது. அங்கு கலிலேயாவுக்கு போறதுக்கு என்று நம்ம ஏற்கனவே நன்றாக படித்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த சமாரியா வழியாக செல்கின்றார். அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றண்டையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படியே சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்றாங்க, "நாங்க ஊருக்குள்ள போய் ஏதாவது ஒரு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார், அந்த பகல் நேரத்துல அப்படி தனிமையாக அங்க உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் பொழுது, அங்க ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க, குடத்த எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு அதான் சமாரிய பெண் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த சகோதரி வந்து அங்கு தண்ணீர் மொண்டுக்குள்ள வருகிறாங்க. அங்கு இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே, இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, தனிமையா வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா எப்பவுமே அந்த பகல் நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல வருவாங்க. பொதுவா தண்ணீர் எடுப்பதற்காகவே அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மோட்டர் கிடையாது. வீட்டுக்கு வீடு தண்ணி கிடையாது. அல்லது வீட்டு முன்னாடி பைப்பு கிடையாது. எல்லாரும் அந்த கிணத்துக்கு போகணும். அதுலயும் பெண்களுடைய காலையிலே எழுந்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டே பெண்கள் செல்வது வழக்கம். அப்படி போய் என்ன செய்வாங்கன்னா, அதனால தான் சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல, எந்த பெண்ணு நல்லா ஓடி ஆடி தண்ணி எடுக்குதோ, அந்த பொண்ண தான் என்ன செய்யணும், கல்யாணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த நெறைய குடங்கள்ல தண்ணி எடுக்கிற பிள்ளைக்கு தான் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த தண்ணீர் தான் மிக மிக முக்கியம். அதனால அந்த தண்ணிக்காக அந்த சகோதரி என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாரும் போய் காலையிலேயே கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க எல்லாம் வந்து வீட்ல செட்டில் ஆன பிறகு இந்த சகோதரி போவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டே போகும்பொழுது சில கேள்விகள் வரும்.
கேள்விகள் வரும் பொழுது பதில் இல்லாத காரணத்தினாலே, சரியான பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலே, இந்த சகோதரி அத எதுக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம பேச்சு குடுத்துக்கிட்டு, அவங்க நம்மள பார்த்து கேட்பாங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா, ஏதாவது தேவையில்லாத பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சரியான பதில் இல்ல பார்த்தீங்களா? அதனால அந்த சகோதரி அந்த பேச்ச அ தவிர்ப்பதற்காகவே இவங்க என்ன செய்வாங்க அப்டின்னா, அ அந்த பகல் நேரத்துல வருவது வழக்கம். இப்படி வரும் பொழுதே அங்க நபர் ஒருவர் அந்த கிணற்றண்டையில் இருப்பதை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. இருந்தாலும் அமைதியா போய் தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்றாங்க, அங்க போறாங்க. அங்க போன உடனே அ ஆண்டவர் என்ன செய்றாரு, தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, நான் சமாரிய பெண்ணு, நீங்க யூதன். நான் எப்படி உங்களுக்கு குடுக்கக்கூடாது? நான் ஒரு யூதர்களும், சமாரியர்களும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் கலவாதவர்கள் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. ஆனா இந்த இடத்துல 2 பேரும் அங்கு பேசிக் கொள்கிறார்கள். நான் எப்படி கொடுக்கிறது என்று சொல்லி. ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த அ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. நீ தேவனுடைய ஈவையும், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த சகோதரிக்கு அது புரியவே இல்ல. எப்படி உங்கள்ட்ட தான் ஒண்ணும் இல்லையே, பாத்திரம் இல்லையே, குடம் இல்லையே, எப்படி நீங்க இறைச்ச அந்த தண்ணி எனக்கு குடுக்க முடியும்? ஆண்டவருடைய அந்த வார்த்தையை இந்த சகோதரி சாதாரணமாக என்ன செய்றாங்க? எடுத்துக்கொள்கிறார்கள். இவர் எப்படி நமக்கு தண்ணீர் கொடுப்பார்? அதுவும் ஜீவ தண்ணீர் கொடுப்பார். என்று அந்த சகோதரி என்ன செய்றாங்க? அப்படி சொல்றாங்க. உடனே அவங்க இன்னொரு காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தண்ணீரு யாக்கோபுடைய காலத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலும் விசேஷமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்ணீர்ல எங்களுடைய பிதாக்களுடைய அந்த பிள்ளைகள் எல்லாம் இத என்ன செஞ்சாங்க? அனுபவித்தார்களே என்று இந்த தண்ணீரை இந்த இந்த கிணற்றை குறித்து அந்த சகோதரி அவ்வளோ பெருமையா பேசுறாங்க. இந்த சாதாரண கிணறு இல்லங்க. நீங்க நெனைக்கிற மத்த கிணறு மாரி இந்த கிணறு கிடையாதுங்க. இந்த கிணறுக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஏன் அப்டின்னா, இந்த கிணற்று எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும், அவர் பிள்ளைகளும், அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்று சொல்றாங்க. இது ஒரு சாதாரணமான கிணறு. அவங்க அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீய குறித்து, அந்த தண்ணி எவ்வளவு ஸ்பெஷல் தண்ணி. இது சாதாரணமான கிணறு கிடையாது. இந்த கிணறு ஒரு பெரிய ஒரு பேக்கிரவுண்டே இந்த கிணத்துக்கு உண்டு. எங்களுடைய பிதாக்கள் யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த தண்ணீல குடித்த அந்த ஹிஸ்டரி இருக்குதுங்க. அப்படின்னு அந்த சகோதரி அங்குள்ள தண்ணிய குறித்தும், இந்த கிணற குறித்தும் ஆண்டவர்ட்ட ரொம்ப அத விளக்கி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படின்னு. இந்த தண்ணிய குறித்து தான் அந்த அம்மா இவ்வளவு நேரம் ஆண்டவர்ட்ட போராடிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த தண்ணி எங்க முன்னோர்கள் குடித்தது. ஆசீர்வாதமான தண்ணி. இது அ யாக்கோபு ஒரு ஸ்பெஷல் பெர்சன் இல்லையா? அவருடைய அ ஒரு கிணறு என்று அந்த அம்மா அத குறித்து நம்மளும் என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்வோம்? பார்த்ததுண்டு இல்லையா? நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா, நம்ம கிணற பார்க்கும்போது, ச்சே! நம்மளுடைய தாத்தா, பாட்டிலாம் இந்த கிணற எவ்வளோ அருமையா வச்சிருந்தாங்க. இந்த தண்ணி எப்படி அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ வயல்கள்லாம் எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு. என்று அந்த பழைய இந்த ஹிஸ்டரிய நம்ம என்ன செய்வோம்? எடுத்து பேசுவது உண்டு இல்லையா? அதே போல தான் இந்த சகோதரி என்ன செய்றாங்க? முன்னாள் நடந்த அந்த சம்பவத்தை ஆண்டவருக்கு சொல்லி, அந்த தண்ணியினுடைய ஒரு விசேஷத்தை அவங்க அங்க சொல்லும்போது, ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா இந்த தண்ணிய குடிச்சா தாகம் உண்டாகும்பா. இந்த தண்ணிய" அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. "இந்த தண்ணிய குடிச்சா உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்." அவர் சொல்றாரு, "நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற ஜீவ ஊற்றாய் இருக்கும்." இது ஒரு 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 முக்கியமான ஒரு வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இந்த அருமையான ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர். நம்முடைய உள்ளத்திலே ஊறுகின்ற ஒரு ஜீவ தண்ணீர். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம என்ன செய்றோம்?
இங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பேசுறோம். அதுல விசேஷமா ஒரு தனிமையா இருக்கக்கூடிய அந்த மகள். அந்த மகளுடைய அந்த வாழ்க்கை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அப்படியே படம் பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. அந்த சகோதரிகிட்ட அப்படி பேச்சு குடுக்குறாரு. அந்த பேச்சு ஒரு அளவுக்கு வந்த உடனே, அவர் கரெக்ட்டா என்ன செய்றாரு, ஒரு பாயிண்ட் அங்க என்ன செய்றாரு, போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவர் அந்த சகோதரி ஆண்டவர பார்த்து சொல்றாங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் இந்த தண்ணிக்காக தானே நான் அந்த கிணத்துக்கு வர வேண்டியது. நீங்க குடுக்குற அந்த ஜீவ தண்ணி அப்படியே எங்க வீட்டுக்குள்ளேயே ஊறும் அப்படின்னா, தாகமே எனக்கு உண்டாகாதுன்னா, தயவு செய்து அத குடுத்துருங்களேன். நான் இன்னும் வராமலே இருந்திருப்பேன். இன்னும் இந்த பக்கமே நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் இன்னும் லோன்லினஸ்க்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் ஒரு தனிமை சிறைக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் இந்த பகல் சூழ்நிலையில் நான் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சகோதரியுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அந்த சகோதரி யாரையுமே சந்திக்க விரும்பவில்லை. அதாவது ஒரு ஒரு சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட பெண். அவங்கள்ட்ட என்னத்த பேசுறது? அந்த பெண்ணுட்ட நமக்கு என்ன வேலை? அந்த பெண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அங்க சுட்டிக்காட்டுகிறார் ஒரு காரியத்த. உனக்கு உண்மையிலே அந்த தண்ணி வேணும் அப்படின்னா, நீ என்ன செய்? போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று சொல்கிறார். ஷாக் ஆயிருச்சு. அப்படியே அந்த பொண்ணுக்கு என்ன பேசன்னு தெரியல. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. தண்ணிய பத்தி கேட்டாரு. நான் இது யாக்கோபுடைய கிணறுன்னு சொன்னேன். இது ஒரு ஸ்பெஷல் கிணறு. அதுல இருக்கிற தண்ணிக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு திடீர்னு குண்ட தூக்கி போடுறாரு. அவன் புருஷன போய் அழைத்துட்டு வர. நோ ஆன்சர். அந்த சகோதரிக்கு பதில் இல்ல. அவங்க என்ன சொல்றது? ஏன்னா அவங்க சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண். தனிமை அவங்களுக்கு போதும். மனுஷால் வாழ்க்கைய வெறுத்தவங்க. யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. எல்லாருமே இப்படித்தான். இந்த உலகத்துல நமக்கென்று ஒரு எதிர்காலம் இனி இல்லை. போதும் வாழ்ந்த வாழ்க்கை. இனி எஞ்சியுள்ள நாட்கள்ல நம்ம இப்படியே இருந்துட்டு போயிருவோம். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில வேறு ஒரு எண்ணம், திசை மாறும் எண்ணம், புதிதாய் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் எண்ணம், இப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க அவங்க மனசுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே மனசு உடைஞ்சு நொறுங்கி அந்த சமுதாயத்த வெறுத்து அவங்கள்ட்ட பேசுனா ஒரு நல்ல சந்தோஷமான பதிலே வராது. இப்படி இப்படிப்பட்ட பதில் தான் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, சிலர்ட்ட பேசினீங்கனாலே நமக்கு ரொம்ப அ அ சில நேரம் வருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நல்ல பதிலே வராது அவங்கள்ட்ட. எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, நோகடிக்கிற மாரியே பேசுவாங்க. ஏன்னா, அவங்க அப்படியே நொந்து போன அந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காட்டுவாங்க நம்மட்ட. அப்போ அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது. இப்படித்தான் இந்த சகோதரி என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆண்டவர்ட்ட எதுக்கெடுத்தாலும் என்ன செய்றாங்க, ஒரு மாரி ஒரு அ தன்னை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு காரியங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அங்க கூப்பிடுறாரு, "உன் புருஷன போய் அழைச்சுட்டு வா" அப்படின்னு. உடனே அந்த சகோதரி என்ன செய்யன்னு தெரியல. எடுத்த உடனே இந்த சகோதரி என்ன செய்றாங்க, அந்த அ இயேசுவானவர்ட்ட சொல்றாங்க, "எனக்கு புருஷன் இல்லை" அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சகோதரிட்ட ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, "எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய்" என்றார். அப்படியே அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை, அந்த சகோதரியுடைய அப்படியே முன்னாடி படம் பிடிச்சு காட்டுறாரு. தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொன்ன உடனே, அந்த சகோதரி குடத்த கீழ வச்சுட்டு, அவருடைய முகத்த பார்த்து கேட்டுச்சு, "அப்படியானால் நீங்கள் தீர்க்கதரிசியா?" ஏன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல இருந்து, அவங்க பழைய நாட்கள்ல இருந்தே தீர்க்கதரிசிகள் தான் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும், வரப்போகும் சம்பவங்களையும், யுத்தத்துக்கு போகணுமா, போக வேண்டாமா என்று ஆண்டவரிடத்துல கேட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருந்தார். அதனால தீர்க்கதரிசியை என்ன செய்வாங்க, அதிகமா நாட்களிலே விசுவாசிப்பாங்க. தீர்க்கதரிசியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அப்ப இவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, "அப்படியானால் நீர் தீர்க்கதரிசியா?"
உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, நான் உனக்கு சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா 2 பேருடைய கான்வர்சேஷன் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த சகோதரி ஒரு சிறிய காரியத்தை குறித்து பேசுறாங்க. தன்னுடைய இயலாமையை குறித்து பேசுறாங்க. எங்களுடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டது என்று பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய ஓப்பனிங் வச்சுட்டு இருக்கிறார். ஒரு பெரிய திறப்பின் வாசலை வைத்துக் கொண்டு அந்த சகோதரிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ நினைக்கிற நம்ம வாழ்க்கை முடங்கி போச்சுன்னு, நீ நினைக்கிற நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று நீ நினைக்கிற இல்ல. உனக்கு முழு சுதந்திரம் உண்டு ஆராதிக்க. உனக்கு முழு வாய்ப்பை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்று ஆண்டவர் அந்த சகோதரிடத்திலே மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சகோதரி கேட்கிறாங்க, அந்த சகோதரிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்களேன், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். உடனே சகோதரி சொல்றாங்க, அப்படியானால் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா ஒருவர் வருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து எங்களுக்கு விவரமா இன்னும் சொல்லுவாரு அப்படின்னு நாங்க காத்திருக்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் இருக்கிறது. மேசியா ஒருவர் வர வேண்டும். அவர் வந்து இனி என்ன சம்பவிக்க போகிறது, காலம் எப்படிப்பட்டது, இந்த சகோதரிக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. மிகவும் ஞானமாய் அந்த சகோதரி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த வார்த்தைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசிக் கொண்டிருக்கிற அந்த மேசியா நான் அப்படின்னு உடனே தொக்கி போட்டுருச்சு இந்த அம்மாக்கு. அவங்களால நம்ப முடியல. உடனே அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, சீஷர்கள் அந்த போஜன பதார்த்தங்களை எடுத்துட்டு கொண்டு வர்றாங்க. வந்த உடனே அந்த சீஷர்களுக்கு ஒரே சந்தேகம். என்ன இவர் இந்த சமாரிய பெண்ணிட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு, என்ன அப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து நின்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சகோதரி அந்த குடத்தை தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஊருக்குள்ள போய், இங்கு என்னை குறித்தும் என்னுடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு மனிதன் படம் பிடித்து காட்டுகிறார். நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை அவர் இங்கு அப்படியே புட்டு 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 வைக்கிறார். வந்து பாருங்க, அவர் மேசியாவா என்று, அவர் கிறிஸ்துவா என்று நீங்க எல்லாரும் ஓடி வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும் பொழுது அவங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்த உடனே அந்த அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அங்கு பேசி, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். கூட 2 நாட்கள் அங்கு தங்கி இருந்து அந்த மக்கள், இந்த சகோதரி மாத்திரமல்ல, அந்த ஊரார் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அநேகர் தேவனுடைய ரட்சிப்பை அல்லது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீஷரானார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனிமையை விரும்பின ஒரு சகோதரி, தன்னுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்தித்த ஒரு சகோதரி. இனி நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை, காலம் போகட்டும், இப்படியே நம்முடைய வாழ்க்கையை கடத்தி விடுவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரி குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்கு சமாரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய மனசுக்குள்ள இந்த சமாரியாவை குறித்து இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியம் போகலையே, இது அந்த யூதர் வட்டாரத்துக்குள்ளேயே நிற்கிறதே. யூதர்கள் வழியாய் இந்த சத்தியம் போகணும் அப்படின்னா அவங்களே அதுக்கு தடையாக இருக்காங்களே, வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வேற ஒரு ரூட் எடுத்து என்ன செஞ்சாரு, அந்த சமாரியாக்குள்ள போனார். அங்க போய் இந்த மக்களும் என்னுடைய மக்கள் அல்லவா, அவருடைய உள்ளம் அந்த மக்களுக்காக ஏங்குச்சு. அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா பாத்தியா, பயிர் விளைஞ்சு போய் இருக்குது, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய போஜனமே
என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூலோகத்திலே நான் செய்வதுதான் அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொன்ன உடனே சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? உணர்ந்து பார்த்தாங்க. எவ்வளவு முக்கியம். ஒரு கிராமத்துக்குள்ள போய், அந்த கிராமத்துல போய் அந்த சத்தியத்த சொல்லி அந்த கிராமமே ஆண்டவரை தெரிந்து கொண்டால் எவ்வளவு சந்தோஷம். ஒரு அ ஒரு டவுனுக்குள்ள போய், அந்த டவுன்ல போய் ஆண்டவருடைய சத்தியத்த ஒரு வீட்ல சொன்னீங்கன்னா, அந்த வீட்ல உள்ளவங்க அந்த ரட்சிப்பின் திட்டத்தையும், அந்த ஆசீர்வாதத்தையும் பக்கத்துல சொல்லுவாங்க, பக்கத்துல சொல்லுவாங்க, பக்கத்துல சொல்லுவாங்க. எல்லாரும் ஆண்டவர் அப்போ இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நம்ம அ பொதுவா நம்முடைய வாழ்க்கைய நம்ம செய்றோம். ஒவ்வொரு தனித்தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஏக்கங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் நானும் சிந்தித்து, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை குடுத்துட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு எதிர்காலத்த காட்டிட்டீங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்வாங்க? சாட்சியுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. ஒரு ஒரு சாதாரண பெண்மணி, சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட பெண். ஏன் அப்டின்னா, ஒரு 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 இந்த விவாகரத்து பெற்றாலே, அது என்ன அப்டின்னா 2 விவாகரத்துக்கு மேல 3ஆம் தடவ திருமணம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா, ஏற்கனவே 2 விவாகரத்து ஆயிருச்சு. அதனால இந்த பெண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது அப்டின்னு சொல்லி வரமாட்டாங்களாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில. அதனால தான் இந்த சகோதரி 1, 2, 3, 4, 5 இப்போ இருக்கிறவரும் உனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அந்த சகோதரியை அந்த சமுதாயம் ஓரங்கட்டி விட்டது. இந்த சகோதரிக்கும் சமுதாயம் தேவையில்லாம இருந்துச்சு. நம்ம நம்ம இன்னைக்கு நம்மள குறித்து தான் என்ன செய்யும் இந்த சமுதாயம்? குற்றப்படுத்தும். அதனால நம்ம ஏன் எல்லாரும் இருக்கும்போது போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சகோதரி என்ன செய்றதில்ல, அந்த அந்த எல்லாரும் தண்ணி எடுக்கிற நேரத்துல போறதில்ல. ஆனா பாருங்க, இந்த சகோதரியை வைத்து ஆண்டவர் அந்த சமாரியா அந்த பட்டணத்திற்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? எந்த சகோதரி இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்று இந்த உலகம் நிராகரித்ததோ, அந்த சகோதரி வைத்து உன்னதமான ஒரு ஊழியத்தை, அந்த சீஷர்கள் செய்ய முடியாத அந்த ஊழியத்தை, ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அந்த சகோதரி சொன்னாங்க, "எவ்வளவு நாள் வாழ முடியுமோ வாழ்வோம். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்ச உடனே போயிருவோம். இது விதி." அப்படின்னு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, "அது இல்லம்மா, இட்டர்னல் லைஃப் நித்திய நித்தியமாய் நீ வாழப் போகிறாய்." பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த அருமையான சமாரிய பெண், உங்க பேர் என்னன்னு நம்ம போய் கேட்கலாம். ஏன் அப்படின்னா வேதாகமத்துல அந்த சகோதரியுடைய பெயர் கொடுக்கப்படல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தனி நபர் மூலமாய் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு இருக்கிறோம். நம் மூலமாய் எத்தனை குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது. நம் மூலமாய் எத்தனை நபர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா வேற ரூட் வழியா போயிருந்திருக்கலாம். ஏன்னா சமாரியா வழியா யூதர்கள் யாருமே வரமாட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அ ஒத்து போகாது. அதனால தான் அவங்க என்ன செய்றாரு அப்டின்னா, ஆண்டவர் இந்த ரூட் எடுக்கும்போதே சீஷர்கள் யோசிச்சாங்க. ஐயய்யோ! சிக்கல் வரப்போதே அப்டின்னு யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. இவர் யார் இந்த அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறாரு? என்ன பேசிட்டு இருக்காரு? இது சமாரிய பெண்ணாச்சே! நாம அவங்கள்ட்ட பேசக்கூடாதே! அவங்கள்ட்ட எதுவும் சொல்லக்கூடாதே! அப்படின்னு இவங்க இந்த கான்வர்சேஷன் அங்க தூரத்துல இருந்து வரும்போதே பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசு குசுன்னு பேசிட்டு வர்றாங்க. இருந்தாலும், ஐயோ! ஏன் ஆண்டவரே இவள்ட்ட பேசுதுன்னு கேட்கல. யாருக்கும் அந்த துணிவு வரல. எல்லாரும் நின்னுட்டு என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போமே! அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அவங்களும் அங்க 2 நாள் என்ன செஞ்சாங்க? தங்கியிருந்து, அந்த மக்களோடு சம்பந்தம் கலந்து, அந்த மக்களோடு நல்ல ஆகாரம் உட்கொண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கிட்டு, 2 நாள் கழித்து அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை தனிமை என்பது மிகப்பெரிய ஒரு அ அ ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்ல முடியும். இல்லையா? ஏன்னா உலகத்துல இவ்ளோ பேர் இருக்கும்போது, நாம போய் தனிமையா வாழ்றது நல்லதில்ல. அந்த சகோதரிக்கு ஒரு பெண் தோழி இல்ல பாருங்க.
துணைக்கு வருவதற்கு ஒரு பெண் தோள் இல்லை. தனிமை. தனிமையாய் அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் வாழ்க்கை மிகுந்த ஒரு பாரமாக, மனதிலே வேதனையோடு, எனக்கு சரியான வாழ்க்கை அமையலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு, நீ தனி ஆள் இல்லம்மா. உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரலோகமே காத்திருக்கிறது. இன்னும் இந்த சமுதாயத்திலயும் நீ தனியாள் இல்ல. உன் நிமித்தம் இந்த ஊரார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? என்னை அறிந்து கொண்டார்கள். நான் தான் மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். இந்த ஸ்லாக்கியம் அந்த யூதேயா பட்டணத்துல இல்ல பார்த்தீங்களா? சமாரியா பட்டணத்துல இவர் மேசியா என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாய், பிறருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம இருக்கணும். ஒரு தனிமையாய் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதனை எப்ப பார்த்தாலும் கஞ்சன்னு சொல்லுவாங்க. கஞ்சன். தனி மரம். நல்ல ஒரு கவர்ன்மென்ட் ஜாப். ஆனா, அவர் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ட பூட்டிக்குவாரு. காலையில எந்திரிச்ச உடனே வீட்ட திறந்து நேரா வேலைக்கு தான் போவாரு. யார்ட்டயும் பேச மாட்டாரு. ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாரு. ஆ ஆனா, அ கிட்டத்தட்ட பல வருஷமா அவருக்கு அங்க கஞ்சன்னு பேரு. கல்ல கொண்டு எறிவாங்க. அவர் வீட்டு வாசல்ல கொண்டு எறிவாங்க. யாராவது கோயில் திருவிழான்னு வந்து காசு கேட்டா தரமாட்டாரு. ஊர்ல ஏதாவது ஒரு முக்கிய விசேஷம் அப்டின்னா காசு தரமாட்டாரு. யார்ட்டயுமே ஒரு பைசா குடுக்க மாட்டாரு. அந்த ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவர் எங்கேயோ போறாரு, நல்ல வேலை செய்றாரு. விடியகாலை 4 மணிக்கு எந்திரிப்பாரு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரா போய் எவ்வளோ தூரத்துல எல்லாரும் போய் அங்க தான் தண்ணி எடுக்கணும். அந்த சுத்து வட்டார கிராமங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி குடுத்திருக்குது கவர்ன்மெண்ட். அந்த இடத்துல தான் போய் என்ன செய்யணும்? தண்ணி எடுக்கணும். அதனால விடியற்காலை 4 மணிக்கே போயிருவாரு. அப்ப கூட்டம் கம்மியா இருக்கும். இல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால போய் தண்ணி எடுத்துட்டு என்ன செஞ்சுருவாரு? வந்துருவாரு. தேவையான காரியங்கள செஞ்சுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஒரு மனுஷன் தனிமையாவே அந்த ஊர்ல வாழ்ந்தார். எல்லாரும் அவர வெறுத்துட்டாங்க. கஞ்சன்னு சொன்னாங்க. கல்ல கொண்டு எறிவாங்க. அவரு வந்தாலே அவர கிண்டல் பண்ணுவாங்க. அதனால யாரும் இல்லாத நேரமா வருவாரு, போவாரு. அவருடைய குணம், அவருடைய சுவாபம் அப்படி இருந்தது. கடைசி வரைக்கும் ஏன் அப்படின்னு தெரியல. அப்போ அந்த மனுஷன பத்தி அந்த ஊர்ல ஒருத்தர் நினைக்கவே மாட்டாங்க. அவர் மரித்து போனார். அந்த செய்தி இந்த ஊருக்கு தெரிய வந்துச்சு. அவர் இந்த மாரி மருத்துவமனையில சுகமில்லாம இருந்து மரித்து போனார் அப்படின்னு. ஒருத்தரும் போய் பார்க்கல. அது அவருடைய மனதிலே ஊர் மக்கள் மனதிலே அவர் இல்ல. நாட்கள் சென்றது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர கவர்ன்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரி சார்பாவே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு தாசில்தார் ஜீப் வந்தது. அந்த ஊர்ல உள்ள விஓவ கூப்பிட்டாங்க. அங்க உள்ள அந்த லோக்கல் பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கலெக்டர் வண்டி வந்தது. இப்படி பெரிய போலீஸும், கலெக்டர் ஆபீசர்ஸும் அந்த வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. ஊர்ல ஒவ்வொருத்தருக்கா அந்த செய்தி போயிருச்சு. எல்லாரும் என்ன செய்றாங்க? வர்றாங்க. வந்து அ கவனிக்கிறாங்க. "என்ன நடக்குது சார்? என்ன ஆச்சு?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல ஒருத்தர் தங்கியிருந்தார் இல்லையா?" "ஆமா. அவரு உங்க எல்லாருக்கும் தெரியுமா?" அப்படின்னு. "தெரியாது சார். அவன் பெரிய கஞ்சன் சார். அவன் யார்ட்டயும் பேச மாட்டான். ஒரு பைசா தரமாட்டான்" அப்படின்னு. "இல்ல அப்படி சொல்லாதீங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணம், அவருக்கு கிடைத்த எல்லா விதமான போனஸ் எல்லாத்தையுமே அவர் பேங்க்ல சேமித்து வைத்து ஒரு பத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, என் கிராமத்துல தண்ணி இல்ல. அந்த பகுதியில இருந்து எங்க தண்ணி இருக்குதோ அங்க இருந்து எங்க கிராமத்துக்கு பைப் செலவுக்கு இத்தன லட்சம். இந்த வாட்டர் டேங்க் ஒண்ணு கட்டணும். எல்லா வீடுகளுக்கும் பைப் போட்டு குடுக்கணும். அதுக்கு இத்தன லட்சம் என்று பகுத்து ஒரு என்ஜினியர வச்சு இவ்ளோ காரியத்தையும் செய்து, அவர் என்ன செஞ்சிருக்காரு, இறந்து போயிருக்காருன்ன உடனே, அந்த பைப் போடுறாங்க. வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. வீடு வீடா பைப்ப குழி நோண்டுறாங்க. அப்பதான் அந்த ஊரு பூரா பேசிக்கிட்டாங்களாம். நான் மனுஷன்யா அவரு. என்ன நல்ல மனுஷன். அவரு இருந்திருந்தாருன்னா, அவரு கால்ல விழணும் போல இருக்குது. பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம். ஐயோ! அந்த மனுஷன் இருந்திருந்தாருன்னா, அவருக்கு ஒரு கால்ல விழுந்து, அவருக்கு ஒரு சந்தோஷமா நன்றி சொல்லணும் போல இருக்குது. எவ்ளோ தூரம் தண்ணிக்காக அலைஞ்சோம். எவ்ளோ தூரம் தண்ணிக்காக கஷ்டப்பட்டோம். அந்த மனுஷன கஞ்சேன்னு திட்டுனீங்களே! அந்த மனுஷன் கெட்டவேன்னு சொன்னீங்களே! அந்த மனுஷன் ஒரு பைசா குடுக்க மாட்டான்னு அந்த மனுஷன் வீட்ட கல்ல கொண்டு எறிவீங்களே! சின்ன பசங்களெல்லாம் விட்டு கிண்டல் பண்ணுவீங்களே! அப்படின்னு ஊரு பூரா பேசிக்கிறாங்க.
அப்புறம் அந்த ஊர்லாம் பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்களா, அவருக்கு அவர் வீட்டு முன்னாடி ஒரு சிலை வைப்போம். எப்போ? அந்த மனுஷன் இறந்த பிறகு. அந்த மனுஷன் செஞ்ச நன்மைகள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த ஊருக்கு என்ன செஞ்சாங்க? தண்ணீர் வசதி ஏற்படுத்தி, வாட்டர் டேங்க் ஏற்படுத்தி குடுத்தாராம். சில நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கை சாதாரணமாக தெரியும். ஆனால் அவருடைய உள்ளமானது எவ்வளவு பெரிய ஒரு உள்ளம், ஒரு மனம். கல்ல கொண்டு எறிஞ்சவனுக்கா நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, இந்த ஊரார் என்ன நிராகரிச்சாங்களே, இந்த ஊராருக்கு அந்த சத்தியம் போனோம்னு அந்த சமாரிய பெண் நினைச்சிருந்தா, யாரையுமே கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் சந்திக்கும் ஒரு நபரையும் இழந்து விடக்கூடாது. அந்த ஒவ்வொரு நபரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். எனக்கு பிரியமோ இல்லையோ அத பத்தி கவலை இல்ல. ஆண்டவர் அத பத்தி ஒண்ணும் சொல்லல. அது எனக்கு பிரியம்னா நான் சத்தியத்த சொல்லுவேன். எனக்கு பிரியம் இல்லாத மூஞ்ச பார்த்தாலே சத்தியத்த கேட்கிற மாரியே இல்ல. அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துறக்கூடாது. இல்லங்க அவன் பெரிய குடிகாரங்க. அவன்ட்ட போய் சத்தியத்த சொன்னா அது வேஸ்ட்டுங்க. இவன்ட்ட சொல்லக்கூடாதுங்க. யார் நம்ம யார் அத தீர்மானிக்கிறது? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க நிராகரிக்கப்பட்ட அந்த பெண், அதுக்கு சத்தியம் போணுமா அப்படின்னு நினைச்சிருந்தா, இன்னைக்கு அந்த பெண் மூலமா எவ்வளவு பெரிய பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சன் ஃபார் காட். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்கள். ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இனி யாரையும் நிராகரிக்காதபடி, என் தேவனே, நான் எவ்வளவு உமக்கு இம்பார்ட்டன்ட்டோ, நான் எவ்வளவு உமக்கு தேவையோ, அந்த அளவிற்கு என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களும் உமக்கு தேவை என்று என் தேவனுக்கு முன்பு அவர் காட்டுறாரு பாருங்க. விளைநிலம் விளைஞ்சு கிடக்குதுப்பா. அதுக்கு ஆள் இல்ல. கெஞ்சுறாரு ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கையில வச்சிருக்கிறோம் கத்தி, பட்டயம், கதிர அறுக்கக்கூடிய வசனங்களை வைத்திருக்கிறோம். அதுதான் பட்டயம். இன்னைக்கு அந்த பட்டயத்தை வைத்து தேவனுடைய வல்லமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வழிகளை திறக்கும் பொழுது நாம் அதை செய்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அந்த வசனத்தை பாருங்க. அறுப்பு காலம் வருகிறது. இன்னும் 4 மாதம் ஆகும் என்று சொல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கண்களை ஏறெடுத்து பார். எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாருமே தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள். யாரையுமே நிராகரிக்காத, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா, எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருந்தாலும், அந்த கசப்பான அனுபவங்கள் ஒரு நாளும் அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிக்காதபடி, அவர்கள் மீது அன்பு செலுத்தி, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை திணிக்க முடியுமோ, சொல்ல முடியுமோ, அவர்கள் ஆண்டவருடைய பிரியமுள்ள ஒரு குடும்பமாய் மாறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ, அதை எடுப்போம். இது பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இந்த உலகத்தில் ஒரு விதி என்று வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய எதிர்காலம் எட்டர்னல் லைஃப், நித்திய நித்தியமாய் பரிசுத்தமான தேவனோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கருவிதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும். அந்த காலை நேரத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவினால் உங்களை நிரப்புவாராக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு தந்து வல்லமையான எஞ்சியுள்ள நாட்களில் ஆண்டவருக்கு இன்னும் பிரியமாய் ஊழியத்தை செய்வோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வாழ்வோம். ஆண்டவர் நம்மை அழைத்ததை பிறருக்கும் அந்த அழைப்பை கொடுத்து எல்லாரையும் தேவ சமூகத்திலே கொண்டு செல்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு தாழ்மையாய் நீர் அந்த ஊழியத்தை செய்தீர். ஆண்டவரே, எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனாலும் அந்த வழியெல்லாம் நீர் தேர்ந்தெடுக்காதபடி சமாரியா யூதர்கள் வரக்கூடாத ஒரு இடம், அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த சமாரிய பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நொந்து போய் இருக்கும் பொழுது, எனக்கு எதிர்காலமே இல்லை என்று நினைக்கும் பொழுது, யாரிடத்திலும் பேச விருப்பம் இல்லாமல் அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த அன்பு மகளை நேசித்து அந்த மகளை கர்த்தர் எவ்வளவு அருமையாய் புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டு சென்றீர். நிச்சயமாகவே அந்த சமுதாயத்திலே நிராகரிக்கப்பட்ட பெண் அந்த சமுதாயத்தினரால் போற்றி, அந்த சமுதாயத்திலே இந்த பெண் இல்லைன்னா இந்த சந்தோஷம், இந்த ரட்சிப்பு, இந்த ஒரு மனமாறுதல் எங்களுக்கு வந்திருக்குமா என்று
பேசும் அளவிற்கு அந்த பெண்ணை கர்த்தர் மாற்றினீரே. நீர் எவ்வளவு சிறந்த ஒரு தெய்வம் என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பாவிகள், பலவீன பாண்டங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாய் இருக்கும் பொழுது நாங்கள் உமக்கென்று பேசுகிறோம், சிந்திக்கிறோம். சாதகமாய் இல்லாத பட்சத்தில் ஆண்டவரே நாங்கள் அமைதி காக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, சாதகம் இல்லாத இடத்திலும் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு நீர் தாரும். கதவைகளை திறக்கும் பொழுது சுவாமி, உன்னதமான இப்படி எத்தனையோ பேர் சத்தியம் அறியாமல் மரித்து போனார்களே, அதற்கு நாங்களும் ஒரு காரணம் என்று எங்களை நாங்களே நினைத்துக் கொள்கிறோம். இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பூமியில் இராதபடி ஆண்டவரே, எஞ்சியுள்ள நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கென்று இன்னும் ஒருவரும் இந்த பூமியிலே எங்களுக்கு தெரிந்த வட்டாரத்திலே உம்மை தெரியாமல் அவருடைய வாழ்க்கை முடியக்கூடாது என்று நாங்கள் உத்தமமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அடியனோடு ஜெபத்தில் இணைந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த நாள் வரைக்கும் பாதுகாப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, விசேஷமாய் இந்த கொரோனா பாதிப்பிலே திணறும் ஒவ்வொரு குடும்பத்தையும், வேதனையோடு அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும், சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறில் இருக்கும் பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தியும். இந்த நாளிலே அவர்களுக்கு சுகம் தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளமும் இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை மாற்றம் வளர்ந்து கொண்டே செல்லும் இந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் தாமே முற்றிலுமாய் நிறுத்தி போட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே இந்த வியாதிக்காகவும் இந்த வைரஸ் தாக்குதலில் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எத்தனையோ பேர் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்தியும், அவர்களை தாங்கும், அவர்களை பலப்படுத்தும். இப்பொழுது ஆண்டவரே, வீட்டுச் சிறையில் இருக்கும் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆயிரக்கணக்கான பேர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அந்த இடம் முழுவதும் அங்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த மக்களுக்கு எல்லாம் விடுபட்டார்கள். இந்த வைரஸிலிருந்து அவர்கள் விடுபட்டு சுகமாயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேட்க உதவி செய்தரலாம். எல்லாரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தை தாரும். அன்பின் ரட்சகர் இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் உங்கள் குடும்பத்தோடு நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள். நல்ல ஆகாரம் உட்கொள்ளுங்கள். முடிஞ்சா நல்ல மாடியில போய் எக்ஸசைஸ் செய்யுங்க. நல்ல பாடிப்படி ஏறி இறங்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மீண்டும் சரியாக 8 மணிக்கு சந்திப்போம். அது வரைக்கும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நன்றி.